இந்த தேவ சித்தம் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா நம்ம தேவனுக்கு இடம் கொடுக்கணும். பிசாசு காலி இடத்தை பார்த்த உடனே பெர்மிஷன் கேட்காம உள்ள வந்துரும். ஆனா தேவ ஆவியானவர் எப்படி தெரியுமா? அனுமதி இருந்தா தான், இடம் இருந்தா தான் உள்ள வருவார். அல்லேலூயா. இவ சொல்றா, உங்க அடியாளார் ரூத், நீங்க அந்த போர்வையை என் மேல விரிங்க, ஏன்னா நீங்க தான் எனக்கு சுதந்திரவாளி. அதற்கு அவன், மகளே, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவானும் ஆகிய வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த முந்தின நற்குணம் என்ன தெரியுமா? எதையும் எதிர்பார்க்காம அவ மாமிக்கு பிறகாக வந்தா பாருங்க, அதான் அவளுடைய முந்தின நற்குணம். அதாவது அவ வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியாது, அந்த ஊர் எப்படி இருக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவ மோவாப்லே பிறந்து மோவாப்லே வளர்ந்து மோவாப் கலாச்சாரத்துல என்ன பண்ணிருக்கா? வளர்க்கப்பட்டிருக்கிறா. கர்த்தருடைய வேதம் சொல்ல, அவங்க மாமியே சொல்றாங்க, நீ போ பரவாயில்ல. ஆனா அவ சொல்றா, இல்ல நான் வருவேன், உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் அப்படின்னு. எப்படி வாழ்க்கை இருக்கும் என்று தெரியாது, ஆனா அவளுக்கு ஒன்று தெரியும், தன் மாமிக்கு பிறகாலே வரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா ஒன்று தெரியும், இயேசுக்கு பின்பாக நான் நடப்பேன். இந்த 2026 என்ன இருக்கு? மேடு இருக்கா, பள்ளம் இருக்கா, பள்ளத்தாக்குகள் இருக்கா, மலைகள் இருக்கா, உயரங்கள் இருக்கா, தாழ்விடங்கள் இருக்கா, இருள் இருக்கா, வெளிச்சம் இருக்கா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், இயேசுக்கு பிறகாலே நான் நடப்பேன். எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவ நகோமிக்கு, ஒரு மனுஷிக்கு பின்னாடி வந்தவளையே கர்த்தர் கைவிடலை. தன் மாமிக்கு பின்பாக வந்தவளையே கர்த்தர் எவ்வளவு கனப்படுத்தினார். அப்ப இயேசுக்கு பின்பாக வந்த நம்மை கர்த்தர் கைவிடுவாரா? கைவிட மாட்டாரு.